ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரொழினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியிலே ஒரு படிக்கல்லாக, ஒரு சிந்தனையாக இன்றைக்கு ஒரு தலைப்பிலே, அதாவது எத்தனையோ பிரார்த்தனைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பிரார்த்தனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. சிறு வயது முதல் முதிய வயது வரை நம்ம நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய கடைசி மூச்சு வரை நமக்கு பிரார்த்தனை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே அநேக மதங்களிலே, எல்லா மதங்களிலும் பிரார்த்தனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. உபவாசம் என்கின்ற ஒரு விஷயத்தை அனைவரும் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது நிச்சயம். உபவாசம், பட்டினி கிடந்து நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் வணங்குகின்ற வழிபடுகின்ற அந்த தெய்வத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்தும் விதமாக நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கிறது. எல்லா மதங்களிலும் இருக்கிறது. கிறிஸ்தவம், இஸ்லாமியம், இந்து, இந்த மாதிரி எல்லா மதங்களிலும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படி பிரார்த்தனைகளை செய்கிறார்கள்? நாம் இதுவரை செய்ததில்லை. அதாவது நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு வேளை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம், அல்லது ஒரு வாரம் இருந்து கொண்டிருக்கிறோம், அல்லது மாதத்திலே ஏதாவது ஒரு நாள் நாம் உண்ணாவிரதம் இருக்கிறோம். ஒரு சிலர் கடுமையான பட்டினி கிடப்பார்கள். அது பாபாவிற்கு பிடிப்பதில்லை. இருந்தாலும் கூட இந்த முறைகள் எப்படி நடக்கிறது, இந்தந்த முறைகளிலே இந்தந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்டால் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அந்த முறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இஸ்லாமிய பெருமக்கள் அந்த நோன்பு நேரத்தில் உமிழ்நீரை கூட உள்ளே விழுங்க மாட்டார்கள். அவ்வளவு கடுமையான விரதங்கள் இருப்பார்கள். நாம் அப்படியான விரதங்களை நாம் ஒன்றாக பார்ப்போம். நம்முடைய இந்து மதத்திலே எப்படியான விரதங்களை பெரியவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது சிந்தனை செய்வோம். முதலாவதாக கடுமையான விரதம். உமிழ்நீரை கூட உள்ளே விழுங்காமல் இருப்பது. இதை யோகிகள் மட்டுமே செய்வார்கள். யோகிகள் அவர்கள் மட்டுமே இத்தகைய இந்த மாதிரியான ஒரு விரதத்தை, உபவாசத்தை அவர்கள் மட்டுமே கடைபிடித்து வருகிறார்கள். இரண்டாவது, தேன் அல்லது இளநீர் ஆகிய இரண்டில் ஏதாவது ஒன்றை மட்டுமே அருந்தி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான், தேன் அல்லது இளநீர், ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க உபவாசம் இருந்துட்டு வருவாங்க. ரெண்டாவது வகை. மூன்றாவதாக பசும்பால் மட்டுமே சாப்பிட்டுட்டு உபவாசம் இருக்குது, வேற எதையும் சாப்பிட்றதில்ல. மூன்றாவது அந்த மாதிரி ஒரு உபவாசம் இருப்பாங்க. நான்காவதாக எந்தவித உணவும் இல்லாமல், எதுவுமே சாப்பிட்றதில்ல, எந்த விதமான உணவுகளும் இல்லாமல் தொடர்ந்து 12 நாட்கள் தண்ணீர் மட்டுமே குடித்து வருவது, நீரை மட்டுமே அருந்தி வருவது. அது நான்காவதாக ஒரு பெரிய ஒரு உபவாசம். ஐந்தாவதாக காலை நேரம் மட்டும், காலையில் மட்டும் ஏதாவது சாப்பிட்றது, டிஃபன் மட்டும் சாப்பிட்றது, அப்படியான ஒரு உபவாசம். மீதி 2 வேளையும் விட்டுறது. ஆறாவதாக பகல் நேர உணவை மட்டுமே, பகலில் மட்டும் சாப்பிட்றது, மற்ற 2 வேளையும் சாப்பிடாம விட்டுறது. இந்த மாதிரி ஒரு உபவாசம். ஏழாவதாக இரவு உணவை மட்டுமே, நைட்டில் மட்டும் சாப்பிட்றது, அப்படி ஒரு உபவாசம். எட்டாவதாக 3 நாட்கள் தொடர்ந்து காலையில் மட்டும் சாப்பிட்றது, மற்ற 2 வேளையும் விட்டுறது. 8ஆவதான விரதம். 3 நாளைக்கு காலையில் மட்டும் சாப்பிட்றது, மற்ற 2 வேளையும் விட்டுறது. 9ஆவதாக 3 நாட்கள் தொடர்ந்து மதிய நேரம் மட்டும் சாப்பிட்றது, மற்ற 2 காலையிலையும் நைட்லையும் விட்டுறது. இந்த மாதிரி ஒரு 9ஆவது விரதம். 10ஆவது விரதம் எப்படின்னா, 3 நாட்கள் தொடர்ந்து நைட்டில் மட்டும் சாப்பிட்றது, காலையில் மத்தியானத்தில் விட்டுறது, இப்படியான ஒரு விரதம். 11ஆவது விரதம். கடுமையான விரதங்களுக்கு 21 நாள் வெறும் பசும்பால் மட்டுமே அருந்தி உண்ணாவிரதத்தை செய்கிறது. அப்படி ஒரு விரதம் இருக்கிறாங்க. 12ஆவதான விரதம் எப்படி தெரியுமா? 3 நாட்களுக்கு பகல்
ஒருவேளை 3 கைப்பிடி 3 கைப்பிடி கவளங்கள் சாப்பிட்டுட்டு அப்படி உண்ணாவிரதம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு விரதம் 12வது விரதம். 13வது ராத்திரியில் மட்டும் 3 கைப்பிடி, அதாவது 3 கவளம்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி 3 கவளம் மட்டும் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருக்கிறது 13வது. 14வது ஒரு நாள் பகல் நேரத்தில், ஒரு நாள் மட்டும் பகல் நேரத்தில் மட்டும் சுத்தமான எள்ளு புண்ணாக்கு இருக்கு இல்லையா, எள்ளு புண்ணாக்கு, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே உபவாசம் இருக்கிறது. 15வதாக ஒரு நாள் இரவில் மட்டும், ஒரு நாளைக்கு மட்டும் இரவில் மட்டும் பசும்பால் மட்டும் சாப்பிட்டு அப்படி உபவாசம் இருக்கிறது. 16வது உபவாசம் ஒரு நாள் மோர் சாப்பிட்றோம், மோர் மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் சுத்தமான தண்ணி மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருக்கிறது. 17வது. 18 ஒரு நாள் முழுவதும் பொரி மாவு அல்லது புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, புழுங்கல் அரிசியில் அதை வறுத்துட்டு நல்லா பொடி செஞ்சுட்டு தேங்காய், நெய், சர்க்கரை அல்லது வெல்லம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு அதை வச்சுட்டு அதை மட்டும் சாப்பிட்றது, அப்படி ஒரு உபவாசம் இருக்கிறது. 19வது ஒரு நாள் முழுவதும் தினை மாவு, தேனும் தினை மாவு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தினை மாவு மட்டும் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருக்கிறது. 20வது விரதம் தேய்பிறை வருது இல்லையா, தேய்பிறை அன்னைக்கு ஆரம்பித்து வளர்பிறை முடிஞ்சு திரும்ப தேய்பிறை நாள் வரைக்கும் ஒரு பிடி அன்னத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு பிடி அன்னத்தை அதிகமாக்கி கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு பிடியாக அதிகமாகி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே வருது சாப்பிட்டு, அப்புறம் தினம் ஒரு பிடி அன்னத்தை அதிகமாகி கொண்டு சுக்கிலபக்ஷம் சொல்லுவாங்க இல்லையா, சுக்கிலபக்ஷம் முடிந்த பிறகு திரும்ப ஒரு பிடி அன்னமாக குறைச்சிக்கிட்டே வர்றது, இப்படி குறைச்சிக்கிட்டே வர்றது, அப்படி கூட்டிகிட்டே வருது. அப்படியான ஒரு உபவாசம் இருக்கிறது. 21வது உபவாசம் எப்படி தெரியுமா, 21 ஒரு நாள் முழுவதும், அந்த நாள் முழுவதும் வில்வத்தழையும் தண்ணியை மட்டும் சாப்பிட்டு, அந்த நீரையை மட்டும் சாப்பிட்டு அப்படியே உண்ணாவிரதம் இருக்குது. வில்வத்தழை தான் சாப்பிட்றது. 22 ஒரு நாள் முழுவதும், அந்த நாள் முழுவதும் அரச இலை இருக்கு இல்லையா, அரச இலையை அந்த தளிர், அந்த இது இருக்கு இல்லையா, குருத்து இலை, அந்த தளிர்களையும் நீரையுமே அருந்தி உபவாசம் இருக்கிறது. இப்படி 22வது ஒரு வகையாக அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க பெரியவங்க. 23வது உபவாசம் என்ன தெரியுமா, ஒரு நாள் முழுவதும் அந்த நாள் முழுவதும் இளந்தளிர்கள், அத்தி இலை இருக்கு இல்லையா, அத்திக்காய், அந்த அத்தி இலை இளந்தளிர்களை இந்த நீரில் கரைச்சி அதை இப்படியே சாப்பிட்றது, அதை மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடுறது. இப்படி தான் 23வது அது அப்படி தான் அத்தி இலை சாப்பிட்றது. 24வது எப்படி திரும்ப இருந்தாங்க, 2 வேளை சாப்பாட்டோட உணவு உபவாசம். 25 முதல் நாள் வேளை பகல் வேளை மட்டும் உணவு, மறுநாள் இரவு மட்டும் உணவு, இப்படி தான் இருக்கிறாங்க. 25 26 எப்படி தெரியுமா, மாமிச உணவுகள் மசாலாக்கள் இல்லாத சைவ உணவுகளை மட்டுமே கொஞ்சமாக சாப்பிட்றது, ரொம்ப இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறதுல, ரொம்ப சாப்பிட்டு உடம்பு ஏற்றுறது, தொப்பை பண்ணிக்கிறது, தூங்குறது, சாப்பிட்டு தூங்குறது, இப்படிலாம் இல்லை. மாமிச உணவுகள் மசாலாக்கள் தவிர்த்து சைவ உணவை கொஞ்சமாக சாப்பிட்றது. இப்படி 27வது வகை உண்ணாவிரதம் எப்படி தெரியுமா உபவாசம், வாழைக்காய், பூண்டு, வெங்காயம், பெருங்காயம் இவையெல்லாம் சேர்த்துறதே இல்லை. இதெல்லாம் வாழைக்காய், பூண்டு, வெங்காயம், பெருங்காயம் இந்த 4ஐயும் உணவில் சேர்த்துக்கிறதே இல்லை. அந்த ஆயுள் முழுவதும் சேர்த்துக்கிறது இல்லை, ஒரு வேளை 2 வேளை கிடையாது, இந்த ஆயுள் முழுவதும் இது சேர்த்துக்கிறதே இல்லை. இப்படியான உபவாசம். இதெல்லாம் இல்லாமல் இன்னும் வேறு மாதிரி உபவாசம் இருக்குது. இப்போ ஒரு ஸ்தலத்துக்கு தீர்த்த யாத்திரை, இப்போ காசிக்கு போகிறாங்க, அங்கே யாராவது விட்டுட்டு வரணும், என்னத்தையாவது விட்டுட்டு வர்றது. எப்படி, இப்போ கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுங்களேன், கத்திரிக்காயில் செய்கிற காரக்குழம்பு, அந்த பொரியல், அந்த சாம்பார், இந்த மாதிரி செய்கிறோம். அல்லது வேறு ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்சதாக இருக்கணும், இப்போ கோஸு கூட்டு, எனக்கு பிடிச்சது எதுவோ அங்கே விட்டுட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் அந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றதே கிடையாது. எங்கேயாவது விருந்துக்கு போனால் கூட நம்ம பந்தியில் வச்சா கூட அதை தொடரதே கிடையாது. தெரியாமல் எங்கேனா போனாங்க, நமக்கு பிடிச்சதை மட்டும்தான் சமையல் பண்ணியிருப்பாங்க, கத்திரிக்காய் மட்டும்தான் சாம்பார் பண்ணியிருப்பாங்க, நம்ம கத்திரிக்காய் எங்கே விட்டுட்டு வந்திருப்போம், அன்றைக்கி வேறு வழி இல்லை, ரசம் மட்டும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு உபவாசங்களை
பெரியவங்க கடைப்பிடிச்சாங்க. இப்போவும் கடைப்பிடிக்கிறாங்க. நம்மளும் சிலதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம். இதெல்லாம் வந்து விட்டுட்டு வர்றது, இதை கடைப்பிடிக்கிறது மட்டும் இல்லை. மனதளவில் ஒரு விரதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றினாலே நம்ம வந்து நம்ம பிரபஞ்சத்திற்கு நாம் வணங்கக்கூடிய இந்த தெய்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு, அதாவது அது தெரியும் அவங்களுக்கு. அப்போ வந்து ஒரு அறிவிப்பு. இப்போ இன்னொரு இது இருக்குது. இப்போ வந்து காசிக்கு போகிறோம், அப்புறம் வந்து வேறு எங்கேயோ ராமேஸ்வரம் போகிறோம். இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலத்துக்கு, அதாவது நம்முடைய ஆயுளில் எப்போயாவது ஒரு தடவை தான் அங்கே போக முடியும், அடிக்கடி போக முடியாது. இப்போ பக்கத்தில் காஞ்சிபுரம் இருக்குது நமக்கெல்லாம், நம்ம அடிக்கடி போகிறோம். அதுக்கே போகிறதில்ல சில பேர், அது வேறு விஷயம். முக்கியமான ஸ்தலங்களுக்கு போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி போகாமல் ரொம்ப நெடுந்தொலைக்கும் இருக்கிற, அதாவது தீர்த்த யாத்திரையாக போகிறோம். ஆயுளில் ஒரு தடவை 2 தடவை தான் போக முடியும். அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போனோம்னா நம்ம என்னத்தையாவது விட்டுட்டு வந்துடுறோம் முக்கியமான விஷயங்களை. நல்லா பிடிச்சது வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி சில இடங்களுக்கு போனோம்னாக்கா நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு இது எதிர்பாராமல் போகிறோம். அங்கே போனால் நமக்கு என்னத்தை விட்டுட்டு வந்திருக்குமோ அதை தான் வச்சுருப்பாங்க, அதை நம்ம சாப்பிடக்கூடாது. பட்னியே கிடந்தாலும் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லை ரசம் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை, முக்கியமான விரதம் நம்ம இருக்கிறோம். அந்த விரதத்தை நம்ம இருந்தே ஆகணும். இதுதான் முக்கியமான விரதம், வித்தியாசமான விரதம். என்ன வித்தியாசமான விரதம்? நம்ம எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. இப்போ நம்ம எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, அதுதான் விரதம். நம்ம வெளியில் போகாமல் இருந்தாலே நல்ல விரதம். நமக்கு என்ன விரதம்? நம்முடைய எதிர்காலத்திற்கு, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான விரதம். இந்த விரதத்தை கடைப்பிடிக்க சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, படித்தவங்க, அதிகாரிங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அரசாங்கம், நம்ம நாடு எல்லாமே சொல்கிறாங்க. இது முக்கியமான சமுதாயத்திற்கு தேவையான விரதம். நமக்கு மட்டுமல்ல, நம்ம போனோம்னா அங்கேருந்து ஒட்டிக்கூடாது, நம்ம ஒட்டிக்கிட்டு வந்து மற்றவங்கள்ட்ட ஒட்டி விட்டுறக்கூடாது. இதுதான் விரதம். இந்த விரதத்தை, இந்த வித்தியாசமான விரதத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னாக்கா கண்டிப்பாக நம்முடைய ஆரோக்கியம் சிறக்கும், நம்முடைய வாழ்வு சிறக்கும், நம்முடைய வாழ்வாதாரம் சிறக்கும், எல்லாமே சிறக்கும். ஆக இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிப்போமா? ஆனால் கடைப்பிடிக்கும் போது நிறைய தொந்தரவு இருக்குது, நிறைய தொல்லைகள் இருக்குது. எத்தனை தொந்தரவுகள்! இப்போ வந்து சலூன் கடைக்காரர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இப்போ தெருவோரத்தில் நிறைய கடைகள் இருக்குது, சிறு கடை வியாபாரிகள், அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நிறைய எத்தனை ஆட்டோக்கார் இருக்கிறாரு, சொல்லி மாளாது. இந்த இந்த அதாவது இந்த சமுதாயமே ரொம்ப பாதிக்கப்படுது. உண்மை. ஆனால் உயிர் தேவைப்படுது இல்லையா? உயிர் தேவைப்படுது இல்லையா? நம்ம உயிர் மட்டுமில்லை, எல்லா உயிரும் விலை மதிக்கவே முடியாத ஒரு விஷயம். இதுக்காக இத்தனை விரதமெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? நம்ம பெரியவங்க சொன்ன விரதம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? இன்றைக்கு தேவையான முக்கியமான ஒரு விரதம், வித்தியாசமான விரதம். இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம், கண்டிப்பாக ஆரோக்கியமாக வரலாம். கடைப்பிடிக்கலாமா? சாயப்பாவுடைய பிள்ளைங்க இல்லையா? கண்டிப்பாக சாயப்பா வந்து இதை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு, இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ். ஓம் சாய்ராம்.